ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தந்தை மகன் தூயாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் விசேஷமான ஒரு நாள். நம்முடைய அன்பு சகோதரர்களான இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிற முஹரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு திருநாள். இந்த அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம் என்று இந்த நாளிலே அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடுவார்கள். திருக்குரானில் வரும் 114 அத்தியாயங்களில் இந்த வார்த்தை 3200 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திருக்குரான் விளக்க உரை நூலில் கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஆண்பாலோ பெண்பாலோ ஒருமையோ பன்மையோ கிடையாது. இறை தூதர் முகமது என்று அவர்கள் காலத்துக்கு முன்பே அல்லாஹ் என்ற வார்த்தை ஒப்புயர்வற்ற இறை வார்த்தையாக குறிப்பிடவே அரபிகளாலும் உலகின் பல்வேறு மொழிகளிலும் பேசப்படுவதாலும் அகற்றப்பட்டது, அறியப்பட்டிருக்கிறது. சொற்களின் தோற்றம் உருவான அந்த காரியத்தை நாம் பார்க்கின்ற இந்த நாளிலே முஹரம் என்பது கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அடையாளம் விருந்து என்று சொல்லி இந்த நாளிலே கூறப்படுகிறது. நம்முடைய ஆசைகளையும் திறமைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். கர்த்தரின் பார்வைக்கு நீ தீமையானதை செய்தபடியினால் கர்த்தர் உன்னை 40 வருஷம் பெலிஸ்தியனுடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். அக்காலத்தில் சிசரா என்னும் ஊரிலே தான் வம்சத்தை சார்ந்த ஒருவன் இருந்தான். இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறந்த மனிதனாக இந்த தான் கோத்திரம், அதில் பிறந்த ஒரு மனிதனாக மனோவா காணப்படுகிறான். மனோவாவுக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், இறை தூத தரிசனம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் திறமைகள் உண்டு, ஆசைகள் உண்டு, எண்ணங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த நிலையில் ஒரு சில மனிதர்களை நாம் பார்த்திருப்போம். அளவுக்கு அதிகமாக ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளை அடைவதற்கு போதுமான திறமை இருக்கும். திறமை இருந்தாலும் அவற்றை வெளிக்கொள்வதற்கு கடின உழைப்பு இருக்காது. திறமையும் கடின உழைப்பும் இல்லாமலே ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்கிற மனிதர்களது கூட்டம் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்போது மனிதர்கள் குறுக்கு வழியை தேட ஆரம்பித்து விட்டார்கள். மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் சரியான அளவில் ஆசைகளை வளர்த்து கொண்டு அதை அடைவதற்கு சரியான வழிமுறைகளை செய்கிறார்கள். சுவாமி விவேகானந்தா அவர்கள், உங்கள் தேவைகளை அதிகமாக்கி கொண்டு பிச்சைக்காரர்களைப் போல அலையாதீர்கள், உங்கள் தேவைகளை சுருக்கி கொண்டு அரசனைப் போல வாழுங்கள் என்று சுவாமி விவேகானந்தா கூறியிருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மனோவா கடவுளிடத்திலிருந்து பெற்ற அந்த தரிசனத்தை, நீ ஒரு குழந்தையை பெறுவாய், அவன் நசரேயன் எனப்படுவான், அவன் தலை மீது கத்தி படக்கூடாது, அவன் தீட்டுள்ளவனாய் இருக்கக்கூடாது, பரிசுத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாலிப வயதினுடைய ஒழுக்க காரியங்கள். அதே சமயத்தில் இன்றைக்கு உற்று நோக்கும்போது உலக போதை ஒழிப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. 1939ஆம் ஆண்டு முதல் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த உலக போதை ஒழிப்பு நாள். இன்றைக்கு சமயம் கூட ஒரு போதை என்று கூறப்படுகிறது. தனிமையிலே இனிமை காண முடியாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்கள் கூட
இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் அவர்கள் தரிகட்டு போய் ஆசை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழுகிறார்கள். வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தன் கையில் இருக்கிற அந்த அலைபேசியை கொண்டு தான் இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய உறவு, இதுதான் என்னுடைய பெற்றோர்கள், இதுதான் என்னுடைய மூலதனம் என்று சொல்லி போகிறார். ஆனால் ஒரு நாளிலே அவையெல்லாம் அற்றுப்போகும். அதை கண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்போது நமக்கு உதவி செய்பவர்கள் யார்? அங்கே அந்த மொபைல் மூலமாக கை அலைபேசி மூலமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நமக்கு அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் ஒருவர் தான். இங்கே மனோவாவுக்கு கர்த்தர் உதவி செய்து அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தார். கர்த்தருடைய தூதன் ஒருவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ பிள்ளை பெறாத மலடியாய் இருக்கிறாயே, நீ கற்பந்தரித்து ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அவனுக்கு மது, போதை, மாது போன்ற பல கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, ஒன்றும் மது அருந்தக்கூடாது, தீட்டானது உண்ணக்கூடாது என்று சொல்லி அவன் தலைமையில் சவர கத்தி படக்கூடாது என்று சொல்லி பல ஒழுக்க காரியங்களை இஸ்ரவேலின் தேவன் அங்கு மனோவாவுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற வாலிபர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஒழுக்கமாக அநேக காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒழுக்கத்தை விட்டுவிட்டு அவர் இழுக்கு நிறைந்த வாழ்க்கைக்கு கடந்து போவதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான இறை மக்களே, இன்றைக்கு வாலிபர்களை நாம் கடவுளுடைய பாதைக்கு நேராக வழிநடத்த அழைக்கப்படுகிறோம். இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் முஹர்ரம் கறி உண்ணுகிற இந்த நாள் தீட்டுப்படுத்தாத ஒரு நாளாக அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுடைய இந்த சகோதரனுடைய இந்த நாளில் நீங்களும் நானும் நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களுக்கு உகந்த ஒரு வழியை, திறமை மிக்க ஒரு வழியை காட்டுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை நோக்கி செபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இரக்கமும் கிருபை நிறைந்தவரே,